வணக்கம். நம்ம வீடு பாருங்கள், 2 மாடி வீடு. சரிங்களா? இதுதான் வாசல். காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வாசல்மா. வாசல் உள்ள கார் நிற்கிதா? இங்கே பாருங்கள், ஆர்ச்சி மாதிரி ஒலாந்தையே கட்டியிருக்கேன். ஆர்ச்சி கட்டி அது மேலே நம்ம 2வது மாடியில் இருக்கிற ஒலாந்தையை ஏற்றிருக்கம்மா. அடுத்த ஆர்ச்சி பாருங்கள். சரிங்களா? இதாம்மா கீழே இருக்கிற ஒலாந்தை. இது இருக்கு பாருங்கள். இது மேலேருந்து வேஸ்டேஜ் தண்ணி வர்றது, இது மேலேருந்து மழை தண்ணி வர்றது. எல்லாமே எங்கே வருது? நம்ம தோட்டத்துக்கு தான் வருது. சரிங்களா? இப்போ 1 மாதத்துக்கு முன்னே ரஸ்தாளி அறுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி வாழைப்பழம் அமிலம் செடிகளுக்கு ஊற்றிருக்கேன் நான். சரிங்களா? இதுதான் இப்போ முருங்கை மரம் சாட் போட்டிருக்குறது. இந்த மரம் சாட் போட்டிருக்கேன். 4, 5, 6, 7, 8 வாழை இருக்குமா. 3 தடவை வாழை கொலை தள்ளிட்டுது. 1 தடவை வாழை கொலையோட கோயிலுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ இது வந்து சாத்துக்குடி மரமா. இது வந்து சாத்துக்குடி மரமா. இந்த சாத்துக்குடி மரத்தின் கீழே இந்த மரம் இருந்துட்டுது. இது எலுமிச்சை மரம். இது தானாக வந்த மரம், நான் கொண்டு வந்து வைக்கல. இது சாத்துக்குடி நான் கொண்டாந்து வச்சது. வாங்கலை, பக்கத்து காலி பிளாட்டில் கடந்தது. அது பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்களாட்டுருக்கு. அவங்களுக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்து வச்சிட்டேன். சாத்துக்குடி 3 சிங்கல் நல்லா காய்ச்சிச்சுமா. காய்ச்சா பிள்ளைங்களுக்கு தம்பிக்கு தான் கொடுப்பேன், தெருவில் இஷ்யூ பண்ணுவேன். இது எலுமிச்சை மரம். சாத்துக்குடிக்கு மரவில் இது நல்லா 2 மாடி ஹைட்டுக்கே வளர்ந்து சாத்துக்குடி மரவில் இருந்துச்சுமா. இந்த பாருங்கள், சாத்துக்குடியை ஒரு கிளையை வெட்டி துளிர் வருது பாருங்கள். அந்த கிளையை வெட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் எலுமிச்சை மரம் இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு. அப்புறம் நான் சாயில் ஆக்டிவிட்டீஸு வாங்கினேன்ல, அதை இதில் ஊற்றினம்மா. ஊற்றின உடனே நிறைய பூ வச்சாங்க. இப்போ அடுத்து தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு அதை ஊற்றணுமா. ஊற்றினா நல்லா காய்ப்பாங்க. இடம்தாம்மா. எத்தனை மரம் இருக்குது பாருங்கள். இது என்னண்ட கருப்பில் மரம், அது தோப்பு நெல்லிக்காய், அது அரி நெல்லிக்காய், நிழலுக்கு நொனா மரம். கீழே நமக்கு இத்தனை மரம் இருக்குமா. இது இல்லாத மேலே வாட்டர் ஆப்பிள், சப்போட்டா, லெமனு, ஸ்டார் ஃப்ரூட்டு, கொய்யா, இவங்கெல்லாம் மேலே இருக்காங்க. சரிங்களா? இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தோட்டம் வந்து வீட்டை சுற்றி நம்ம சிமெண்ட்டாக போட்டுறோமா. நான் பாருங்கள் எத்தனை அடிக்கு மண் விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது இயற்கை நமக்கு நல்லது செய்யும்போது பஞ்சபூதத்தை நாமளும் நேசிக்கணும். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. அவங்க இல்லாத நாம் இல்லை, நாம் இல்லாத அவங்க இருக்காங்க. அவங்க இல்லாத நாம் இல்லை. வீட்டை சுற்றி இந்த மாதிரி செடி கொடி மரம் இருந்தால், பசுமை இருந்தாலே வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வந்ததாக அர்த்தம். சரிங்களா? ஆனால் இந்த லெமன் வந்து ஒன்று காய்ச்சிருக்குமா. காட்டுறேன் பாருங்கள். அது ஒன்று காய்ச்சிருக்கிறது என் மருமகன் புள்ள கூட சிரிச்சிட்டு போனார். ஆனால் இதுக்கப்புறம் மருந்து போட்டு நல்லா காய்ப்பாங்க. ஆனால் என்னோடய எலுமிச்சை மரம் இவ்வளோ பெருசு இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. ஏற்கனவே ஒரு 20 நாளைக்கு முன்னே மரம் வெட்டினேன். இந்த சாத்துக்கொடி, வாழை, வீட்டுக்கு முன்னால் வேப்ப மரம், இதெல்லாம் நிறையா இருந்தது. கொஞ்சம் இல்லைன்னா நம்ம வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதேமாரி தோட்டத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அதான் வீட்டோடைய பராமரிப்பு, தோட்டத்தோடைய பராமரிப்பு. நம்ம வீடு எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதேமாரி நம்ம தோட்டத்தையும் நம்ம க்ளீன் பண்ணால் தான் நல்லது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம செய்யணும். இது பாருங்கள், இது வந்து அடுக்கு நந்தி வட்டமா. இது அடுக்கு நந்தி வட்டம் எப்படின்னா காயுமா. இலை காஞ்சி அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு கூட மரம் காஞ்சிச்சான் இருக்கும். இல்லை, இலை காயும் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 10-15 பூ மலரும், அதுக்கப்புறம் காயும். இன்றைக்கி நம்ம ஆள் கிடச்சிது, வேலை செய்கிறது வேறு ஆள் கிடைக்காம நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குமா.
நீங்களும் இந்தமாரி ஃபாலோ பண்ணுங்கள், மறுபடி செய்யுங்க, பராமரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.